ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒன் பிளஸ் நாடு C5 இந்த ஃபோன் வந்து ஃபைனலாக நம்ம கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. கரெக்டாக ஜூலை 12th இன்னைக்கு தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஜூலை 12 வந்து இந்த ஃபோன் வந்து சேல்ஸுக்கு வரப்போகுது. அமேசான்ல கூட நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாடு சீரிஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒன் பிளஸ்ல கண்டிப்பா வந்து ஒன் பிளஸ்க்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. நாடு சீரிஸை கூட வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாடு C5 இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படி இந்த ஃபோன்ல என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பிளஸ் நாடு C5 ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்ட் குவாலிட்டி இருந்து பாத்துடலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8.2 mm வந்து திக்னஸ் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. 199 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. IP68 69 கொடுக்கல, 65 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 2 நேனோ சிம் நீங்க போட்டுக்கலாம் இந்த போன்ல. இந்த போன்ல வந்து அமுலேட் வந்து ஃப்ளூயிட் அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒன் பிளஸ்லேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான். கீழே கீழே போட்டாலும் நார்மல் டிராப்லெட்ஸ்ல எந்த டேமேஜும் ஆகாது. 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 120 ஹிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்ல இருக்கிற மாதிரி இந்த போன்லையும் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இந்த போன்ல வந்து இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 4430 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து நீங்க போன் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா பிரைட்னஸா இருக்கும் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2392 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 387 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து அல்ட்ரா HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க ஒன் பிளஸ் தரப்புல இருந்து நாட் சீரிஸ் என்ன சொல்றாங்கன்னா அல்ட்ரா HDR இமேஜ் சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. அல்ட்ரா HDR இமேஜ்னால கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இதுல அல்ட்ராவா உங்களுக்கு இருக்கும். HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த டிஸ்பிளேல, உங்களுக்கு எந்த அமுலேட் டிஸ்பிளேல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து லான்ச் ஆகுது. கலர் OS 15ல வந்து ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 4nm. அதுல வந்து APEX அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 8350 APEX அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு நார்மலான சிப் செட் தான். கேமிங்லாம் ஒரு நார்மல் கிராஃபிக்ஸ்ல வச்சு விளையாடலாம். எல்லா கேமே சப்போர்ட் ஆகும். கண்டிப்பா வந்து கேமிங்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் CPU பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா Mali G615MC2 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128, 8GB 256, 12GB 256 மொத்தம் 3 ஸ்டோரேஜ். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 23,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணி அவங்க லான்ச்சிங் டேட்டும் சொல்லிட்டாங்க. சேல்ஸ் டேட் வந்து கரெக்டா ஜூலை 12. ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 23,000 சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி 2,000 ரூபாய் வந்து ஆஃபர் இருக்கும், கார்டு ஆஃபர். கண்டிப்பா கிரெடிட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி SBI கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2,000 கம்மி பண்ணி 21,000 ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேரியன்ட்னா உங்களுக்கு 8GB 128 கிடைக்கும் 23க்கு. 25, 26 சம்திங்ல உங்களுக்கு வந்து 256 வந்து லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க 23 மட்டும் தான் வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல நீங்க அமேசான்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் பிரைஸ் லிஸ்ட்டுமே வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்ல ரேம் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி. இந்த போன்ல லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பிளஸ்னாலே நாட் சீரியஸ்ல வந்து சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் வந்து இந்த போன் வந்து யூஸ் பண்ண முடியாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து போட முடியாது. ப்ளூடூத் மூலியமா தான் சாங்ஸ் கேட்க முடியும். நீங்க ஒன் பிளஸ் பட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒன் பிளஸ் நாடுலேயே பட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை வாங்கி இந்த போன்ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சாங்ஸ் கேட்க சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த போன் வாங்கினீங்கன்னா நாடுல ஒன் பிளஸ் நாடுல இருக்க பட்ஸை கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு 1,500 2000 2500 நிறைய பட்ஸ் இருக்கு நாடு பட்ஸ். கண்டிப்பா இதோட பட்ஸ் ஒன் பிளஸ் கம்பெனியோட பட்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சாங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல வந்து கிடையாது. 23,000 பட்ஜெட்ல உங்களுக்கு NFC வந்து எடுத்துட்டாங்க. அது மாதிரி ரேடியோ ஆப்ஷனும் இந்த போன்ல கிடையாது. USB வந்து டைப் C போர்ட் தான் 2.0. OTG சப்போர்ட் இந்த போன்ல வந்து இருக்காதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. வெப்சைட்ல போடல. அப்படி யாராவது அந்த போன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து OTG சப்போர்ட் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா வந்து சொல்லுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே வந்து லாக் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை லாக் ரிமூவ் பண்றதுல. ஃபேஸ் அன்லாக் இருக்கு. நீ பேட்டர்ன் லாக், பின் லாக் என்ன வேணாலும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் குளோபல்ல வந்து 5,200 mAh வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதே இது இந்தியால வந்து லான்ச் பண்ணும்போது 7,100 mAh. அதனால இந்த போன் வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ் நாடு C5ல வந்து ஹைலைட்டே வந்து இந்த பேட்டரி தான். 7,100 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒன் பிளஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு உள்ளவே கொடுத்துருவாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. நீங்க தனியா காசு கொடுத்து வாங்க வேணாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சிலிக்கான் லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல பேட்டரி தான். 7,100 mAh இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 3 டேஸ்க்கு வந்து கண்டிப்பா பேக்கப் நிற்கும், ஸ்டாண்ட் அப்பா நிற்கும் பேட்டரி வந்து.
நல்லா நீங்க கேமிங்லாம் விளாண்டீங்கன்னா கண்டினியூஸா விளாண்டீங்கன்னா ஒரு 1.5 நாள் 2 நாள் கிட்ட கண்டிப்பா வந்து பேட்டரி வந்து ஸ்டாண்டப்பா நிற்கும். அந்த அளவுக்கு வந்து பேட்டரியை ஹைலைட் பண்ணி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர். என்னென்ன கலர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் மிஸ்ட் கலரு, பிளாக் இன்ஃபினிட்டி கலரு, அதுக்கப்புறம் நெக்ஸஸ் ப்ளூ. மொத்தம் மார்பிள் மிஸ்ட்னு ஒரு கலர் இருக்கு, பிளாக் ப்ளூ இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு பேக் சைடு போடுறேன், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த கடைசியா நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் வந்து சோனியோட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்னு சொல்லிட்டு ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. அது மாதிரி ஹெச்டிஆர் சப்போர்ட் நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். ஹெச்டிஆர் மூலம் வீடியோ எடுக்கிறது. இதுல வந்து அல்ட்ரா ஹெச்டிஆர்ல நீங்க வீடியோ எடுக்கலாம். பிரைமரி கேமரால எல்லா போன்லயும் நீங்க வந்து ஹெச்டிஆர்ல வீடியோ எடுப்பீங்க. இதுல வந்து அல்ட்ரா ஹெச்டிஆர்ல நீங்க வீடியோ எடுக்கலாம். 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு 23,000 பட்ஜெட்டுக்கு 4K 16 fps வந்து விவோ ஓப்போவே தர மாட்டாங்க. விவோ ஓப்போவே கொடுத்தாலும் 4K 13 fps தான் கொடுப்பாங்க. ஆனா ஒன் பிளஸ் வந்து 4K 16 fps கொடுத்துருக்காங்க. 16 fps தான் சூப்பராகவே இருக்கும் அவுட்புட் வீடியோ எடுக்க. அது கண்டிப்பா அந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. போட்டோகிராஃபி ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 32 கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா 16 தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரால 1080 13 fps 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1080p 16 fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரால உங்களுக்கு 4K எடுக்க முடியாது. ஒன்லி ஃப்ரண்ட் கேமரால மட்டும் தான் 4K எடுக்க முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு எப்பவுமே வந்து ஒன் பிளஸ்லயும் ஓப்போலையும் கொடுக்குற த்ரெடிட்டிங் இன்ஜின், இந்த ரேம் வெட்டிலேஷன், CPU வெட்டிலேஷன் அண்ட் ரோம் வெட்டிலேஷன் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து ஸ்டாண்டப்பா பண்ணிக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்டர் தான் இதை சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற போன ரெட்மி, விவோ கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து இதுல யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படி மேலேயே இருக்கும். மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது அந்த இதுவும் இதுல இருக்கு. ஒன் பிளஸ் நாட் C5ல ட்ரெடிட்டிங் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. பூஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன் வந்து இப்போ ஜூலை 12 வந்து லான்ச் ஆகுது. ஜூலை 12 12 மணிக்கு லான்ச் ஆகுது, மத்தியானம் 12 மணிக்கு. இந்த வீடியோ இன்னைக்கு ஜூலை 12 வந்து காலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானத்துக்கு மேல போஸ்ட் பண்ணிடுவேன். ஜூலை 12 தான் இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற டைம்ல நீங்க கண்டிப்பா அமேசான்ல போயிட்டு கண்டிப்பா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த போன்ல வந்து என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்கு, இந்த போன் நல்லா இருக்கா, யூஸ் பண்ண நல்லா இருக்கா, கேமராலாம் சூப்பரா இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பா வாங்குறவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து உங்களோட ஐடியாவை, உங்களோட இதை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.